அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு துபாய் மிடில் கிளாஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈதோட ப்ரிப்ரேஷன் அண்டு ஈத் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர்னு சொல்லி பள்ளியில் ஓதுற கேட்கும் போது தான் நம்மளுக்கு இங்கே ஈதோட வைபே ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட் தானே? இஃப்தார் முடிச்சுட்டு போய் என் ஹஸ்பண்டுமே ஊர்லேருந்து வந்து இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதையும் அன்பேக் பண்ணிவிட்டு இதில் ஈதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து இனி ஈது செலிப்ரேஷன் பண்ண தீபாவுக்கு கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இனி எடுத்து வைக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக ஈதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இது ஒவ்வொன்றா இனி என் பசங்க தூக்கி போய் காரில் வச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. நம்ம கிளம்ப வேண்டியது தான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? எங்கே? திப்பாக்கு. சண்டாலா பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் டைம் திப்பா ரோட்டில் ட்ராவல் பண்ண கொஞ்சம் த்ரில்லாகவும் சூப்பராகவும் இருக்கும். சாங்ஸ் கேட்டுட்டு இந்த ரோட்டில் போக சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக மசாஃபி வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே ஒரு சின்ன விளக்கு, அதை முடிச்சு நீ கிளம்பணும். லாஸ்ட் டைம் திப்பாவுக்கு வந்தப்போ இங்கே ஒரு மண்பானை வாங்கினோம். அது நைட்டு தண்ணி ஊற்றி வச்சா மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு தண்ணியை கூட காணோம். கிச்சன் ஃபுல்லாக தண்ணி வரைஞ்சி அதில் ஹோல் இருந்தது, கவனிக்காமல் வாங்கிட்டு போயிட்டோம். இதை நீ சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். வந்து கடையில் செக் பண்ணால் அந்த ஷாப்போட ஓனர் மட்டும் காணோம், மற்ற எல்லா கடைக்காரங்களும் இருக்காங்க. சரி ஓகே, ஒரு டீ குடிச்சிட்டு வந்து வந்துட்டாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு வந்து திரும்ப செக் பண்ணுறப்பையும் அந்த கடைக்காரவங்க வரல. பக்கத்தில் கேட்டவங்களுக்கும் தெரியலை. ஸோ பானை அங்கேயே வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. ஈதுக்காக திப்பாவை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. உள்ள நுழைஞ்சதுலேருந்து அந்த ஈதோட வைப்பு சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. வேற லெவல்.
Rosras tell me. மாஷாஅல்லாஹ் 3, 2, 1. Let's go. காபா மாதிரி தெரியுதான் தெரியல, தெரியுது எனக்கு ஃபோனில் தெரியுதான் தெரியல. போன்ல தெரியுது. அந்த லைட் இதுல வரல. லேர் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து இப்போ ரீச் ஆயாச்சு. திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இனி வீட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குர்பானி கொடுக்கறதுக்காக ஆடு பார்க்க கிளம்பியாச்சு. ஊரில் இருந்தோம்னா 2 நாளைக்கு முன்னாடியே ஆடு வீட்டுக்கு வந்துடும். பசங்க ஆடு கூட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக போகணுன்னே ஆடை பார்க்க போகணுன்னு சொல்லி வரும்போதே சொல்லிட்டாங்க. ஸோ ஆடையும் பார்க்க வந்தாச்சு. இது ஈதனைக்கு எடுத்த விளாக். மார்னிங் எல்லாம் குளிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுகையை முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. பசங்க இந்த தடவை கந்துருவா தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு பசங்களுக்கு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இனி என் ஹஸ்பண்ட் பசங்கள்லாம் குர்பானி கொடுக்க கிளம்பிட்டாங்க. நம்ம ஊர் சைடெல்லாம் குர்பானி வந்து அவங்கவுங்க வீட்டில் கொடுப்போம். ஆனால் இங்கே வந்து வீட்டில் கொடுக்க அலோடு கிடையாது. ஸ்லெட்டர் ஹவுஸ்ன்னு சொல்லி அதுக்கு தனியாக இருக்கும். ஸோ அங்கே போய் தான் கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு ஆட்டுக்குமே ஒரு டோக்கன் ஒட்டியிருப்பாங்க. அது நம்ம வாங்கினதுலேருந்து கறி நம்ம கைக்கு வந்து சேர வைக்க அந்த டோக்கன் அந்த ஆட்டுக்கு உடையதாக வரும். அல்ஹம்துலில்லாஹ் குர்பானி கொடுத்து அந்த கறியை 3 பங்காக போட்டாச்சு. ஒன்று இல்லாதவங்களுக்கு, ஒன்று நமக்கு, இன்னொன்று உறவினருக்குன்னு சொல்லி 3 பங்காக போட்டு அந்த வேலையை முடிச்சு நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல், சட்னி, சாம்பார். லஞ்சுக்குமே சிம்பிளாக சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி, எக்கு, தயிர் சட்னியோட வேலையை முடிச்சாச்சு. இதுக்கு மறுநாள் தான் விருந்து சொல்லியிருக்கோம். ஸோ அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நாளைக்கு விளாகில் பார்க்கலாம். சூடாக பிரியாணி சாப்பிட்டு சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ ஐஸ்கிரீமோட அன்றைக்கி லஞ்சே முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.